ஹாய் சிம்பர்னா. ஹாய் திஷா. நம்ம ஸ்கூலே இன்னைக்கு ஒரு வைப்ரண்டா ஃபெஸ்டிவ் மோட்ல இருக்கு. ஆமா, நானும் பார்த்தேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? தீபாவளி தான். ஒரு சைடு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டால் போடுதாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்வீட் செய்றாங்க. ஆமா, வா நம்ம பார்த்துட்டு வரலாமா? நீங்களும் எங்க கூட வாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்ல இருந்து ஸ்டால் வச்சிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டால். ஸ்டிக் ஃபைல், பட்டன் ஃபைல்ஸ், பென்ஸ், மினி பென்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ஸ்டாலோட இன்ட்ரோ கொடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஆண்டர் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கான டே. இது வந்து நாங்கள் இன்றைக்கி கிளப்புக்காக நாங்கள் ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரடைஸ். இன்றைக்கி வந்து எங்களுக்கான சேல்ஸ் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கணும், நாங்கள் விற்காதுன்னு நினச்சோம். அதனால் நிறைய ப்ராடக்ட் விற்றுருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, எதுக்காக நடக்கு? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த காசெல்லாம் வச்சு? ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டால் எதுக்காகனா, இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்க எல்லா ஸ்டால், எங்களுக்கு மொத்தம் 7 ஸ்டால் இருக்குது. அதில் இருக்க எல்லா ஸ்டாலோட ப்ராஃபிட் வந்து நாங்கள் சேரிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நான் தான் உங்க திஷா. இப்போ நம்ம ஸ்டால் நம்பர் 2ல இருக்கோம். ஸ்டால் பேர் என்ன? KHU குப்ஸா. வாங்க நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க நிறைய வித்தியாசமா பொருட்கள் இருக்கு. குக்கீஸ், கேக். நம்ம இப்போ அவங்க கிட்ட கேட்கலாம் எதுக்கு அவங்க ஸ்டால் பேர் வந்து குப்ஸ்னு வச்சாங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நான் தெரிஞ்சுக்கலாமா உங்க ஸ்டாலுக்கு நீங்க குப்ஸ்னு பேர் வச்சீங்க? குப்ஸ்னா அரபிக்கில் வந்து டேஸ்டான பேக்கரின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் குப்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, நாங்கள் நிறைய ஐட்டம் வச்சுருக்கோம். இது வந்து பிங்க் ஃப்ளேவர் கப் கேக், இது வந்து சாக்லேட் குக்கீஸ், இது வந்து சாக்லேட் ப்ரௌனி, இது வந்து ப்ளூ கலர் கப் கேக் அண்ட் இதுவும் பிங்க் கலர் கப் கேக் தான். பொவன்டோ, விப்ரோ அண்ட் ஃப்ரூட் டேங்க்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேல் ஆகும். இவ்வளோ வித்தியாசமாக ஐட்டம்லாம் வச்சுருக்கீங்க. பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் செஞ்சீங்களா இல்லை வாங்கினீங்க? செஞ்சிருந்தேன். எங்கள் அம்மா தான் எனக்காக ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சாங்க. ராத்திரி ஃபுல்லாக நான் என்ன ஒரு 10-12 மணி வரைக்கும் நாங்கள் முடிச்சு தான் வந்தோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் ஒரு 5-6 மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சு இந்த டோனட்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் டோனட்ஸ் நாங்களே நினைக்கல விற்குமா இருக்காதா என்னென்ன மாதிரி. பட் ஆனால் டோனட்ஸ் வந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே விற்று போச்சு. எங்ககிட்ட இப்போ நாங்கள் நினைக்கல ஜூஸ் இவ்வளோ இருக்குது விற்குமா, இல்லை அந்த மாதிரி கூப்பன்ஸ் எல்லாமே போகுமா, இந்த மாதிரி நிறைய இது நாங்கள் டவுட்டாகவே வச்சுருந்தோம். ஆனால் எல்லாமே கடைசியாக விற்றுருச்சு. ஸோ எங்கள் ஃபீலிக்ஸ் சார் எங்களுக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா ராத்திரி பகலாக எனக்காக உட்காந்து நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஸ்பெஷல் கிரெடிட் ஆஃப் தேங்க்ஸ் போச்சுன்னா அது ஃபீலிக்ஸ் சாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான். ஓகே, ஸோ நைஸ் டு ஹியர். உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சுருக்காங்களே. இஸ் யூ குக்? எஸ், அவங்க வந்து முதல்ல ஒரு பேக்கரி வச்சுருந்தாங்க. பட் மற்ற பிஸ்னஸோட வேலை பார்க்கணுன்னுக்காக அவங்க வந்து கொஞ்சம் வருஷமாக நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காலையிலேருந்து எத்தனை பேர் உங்கள் ஸ்டாலில் இது முடிய வந்திருப்பாங்க? இது வரைக்குமே இப்போ கணக்கு பண்ணாலும் ஒரு 60க்கு மேலே வந்திருப்பாங்க. 60 பீப்புள்ஸ்க்கு மேலேயே. ஸோ நைஸ். ஐ ஹோப் தட் உங்கள் ஸ்டாலில் இருக்கிற ஒரு பொருளும் எல்லாமே சீக்கிரமாக செல் ஆகிடணும். அண்ட் தேங்க்யூ. ஹாப்பி திவாலி டு யூ. ஹாப்பி திவாலி. குட் ஆஃப்டர்நூன் மேம். Hello. I think this is first time you are meeting at Muthamil Public School. Yeah, sure, definitely. Today we have some stalls and we are having fun. What do you think about, like, you are coming first time and some games and literally we are enjoying this day and you are here, we are so happy. What's your opinion for us? Yeah, actually, this is the first time I'm entering this Muthamil school campus. But when I entered this campus, I feel very good, and moreover, my kids, they felt very happy while entering this campus. And the teachers, they welcomed me in a very warm way. And the stalls, it was too good. I don't know, I mean, this is the first time, I don't know which year this stalls are going on, but they told me that they have so many clubs, and this entrepreneur club, they are doing their job very good, and I'm so happy for them. Thank you ma'am, and I hope you just liked it very well. I don't like it, I enjoyed it. Have you tried some games and all?
I didn't try any games. My daughter, she's keep on doing that. She loves it. Thank you so much, ma'am. Wish you a very happy Diwali. Thank you so much, and my best wishes to all the kids in this Muthamil school. Thank you so much. Thank you, ma'am. திஷா உனக்கு மெஹந்தி வைக்க பிடிக்குமா? ரொம்பவே பிடிக்குமே. மெஹந்தினா அது கையில வச்ச உடனே செவந்ததுக்கு அப்புறம் அந்த டிசைன்ல அழகா இருக்கும். அப்போ உனக்கு இந்த ஸ்டால் தான் கரெக்டான ஸ்டால். இந்த ஷாப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃபெஸ்டிவ் ஷாப். அதோட அர்த்தம் என்னதுன்னு எனக்கே தெரியாது, வாங்க போய் பார்க்கலாம். உங்கள் ஷாப்போட நேம் பாரிஸ் ஃபெஸ்டிவ் ஷாப், அதோட மீனிங் என்னன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு மீனிங் இல்லை, எங்களுடைய ஷாப்போடைய எங்கள் கூடயே ஒர்க் செய்கிறவங்களோட ஒருத்தவங்களோட நேம். ஸோ அந்த நேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதே வச்சுட்டோம். ஓகே. இந்த மணி வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதில் ப்ராஃபிட் வரதெல்லாம் வந்து சேரிட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம் எங்கள் ஸ்கூல் சார்பாக. இதை நீங்கள் எதுக்காண்டி பண்ணுதீங்க? இப்போது பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதனால எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிதுங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பால்லாம் ஊற்றிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதாவது இன்றைக்கி எங்களோட கடையோட ஸ்பெஷல் வந்து சாக்லேட் மில்க், அடுத்து பாதாம் மில்க். இன்றைக்கி சேல் அதிகமாக சாக்லேட் மில்க் தான் ஆகிட்டுருக்கு. எங்கள் கடையோட பேர் வந்து ஸ்நாக்ஸ் ஜிலாஸ். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது வந்து சாக்லேட் மில்க் தான். எங்களுக்கு நாங்கள் வந்து பாப்கார்ன், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். ஃபுல்லாமே சேல் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட் மில்க் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது நீங்கள் எதுக்காண்டி பண்ணுதீங்க? இன்றைக்கி வந்து தீபாவளி செலிப்ரேஷன். அதாவது நாங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்லேருந்து ஒரு கடையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஃபுல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஸ்டால் போட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ. Good evening. குட் ஈவினிங். I have to ask you some questions. Your what's are studying in the school? 3rd standard. Okay, today is Saturday and we are celebrating, like we have so many games, we have so many stalls, and are you enjoying over here? Yeah, very enjoying. Okay, which stalls have you visited over here? Yeah, stationery shop and coffee shop. Then some snacks shops also there. We enjoy the choco tea. Okay, so that was our favorite stall and favorite dish. Yes. Do you know that for which purpose we have kept this clubs and like game stalls and cookies like all? Yeah, just now I know that some needy people's helping to the needy people's. Actually, no, it's not like that. We have so many clubs in our Muthamil public school, like media club and business club and all. This is a part of one business club. They are learning the loss and profits in the business, as you know, and which we get the price amount in the stalls. We just give to the needy peoples which they need. That's the main purpose for this program. Okay. Thank you. Thank you. Wish you a very happy Diwali. Thank you. Same to you. ஏய் சிமிர்னா, இங்க வாயேன். நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். நம்ம கொஞ்சம் கேம்ஸ் விளையாடலாமா? கேம்ஸா? இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நீ என்னடானா கேம் விளையாடணுன்ட்டு சொல்லுத? உனக்கு தெரியாதா? ஸ்டால்ஸ்லவே MPS ஃபன் வேர்ல்டுன்னு கேமும் இருக்கு. சரி வா போகலாம். ஆனால் என்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லு. கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங், டிஷ் த்ரோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள்ட்டே போய் கேட்போமா? சரி வா போகலாம். எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. உங்கள் ஸ்டாலில் தான் நான் நிறைய கூட்டத்தை பார்க்குறேன். ஸோ நீங்கள் எதை வச்சு இத்தனை கஸ்டமர்ஸை வந்து எப்படி சொல்கிறது அட்ராக்ட் பண்ணுறீங்க? நாங்கள் எல்லாருமே வந்து ஃபுட் ஸ்டாலாக வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சின்ன ஐடியா இருந்தது ஃபுட் ஸ்டால் வைக்கணும்னு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேம்ஸ் வைக்கலான்ட்டு இருந்தோம். எக்ஸிபிஷனில் எல்லோரும் கேம்ஸ் வச்சு இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. நாங்கள் வாங்குற காசுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சோம். வாங்குற காசுக்கு அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன எங்களால் முடிஞ்ச கிஃப்ட்ஸை நாங்கள் கொடுப்போம். சரி, நீங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கப் ஹீட்டர் வச்சுருக்கோம். அதில் வந்து ஸ்மால் கன்ஸ், ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பெரிய கன் வச்சு அதை யூஸ் பண்ண முடியாமல் வெயிட்டாக இருக்குங்கிறதுனால நாங்கள் ஸ்மால் கன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பேப்பர் கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 சான்ஸ் கொடுப்போம். 3 சான்ஸில் வந்து கப் எல்லாமே விழணும். விழுந்ததுன்னா அங்கேருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு எங்கள் வாலண்டியர்ஸ் எங்கள் பார்ட்னர்ஸ் வந்து எடுத்துருவோம். வேறு என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? நெக்ஸ்ட் வந்து ரிங் பால் வச்சுருக்கோம். ரிங் எடுத்து அதில் போடுறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ரிங் வச்சு போடுறதுனால எந்த ப்ரைஸ் சொல்லுதோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து. அந்த மேலே உள்ளது வந்து டிஸ்க் த்ரோவர். டிஸ்க் இல்லாதனால நாங்கள் பிளேட் யூஸ் பண்ணுறோம். அந்த கோன் வந்து 3 சான்ஸில் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணுறவங்களுக்கு வந்து அங்கேருந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ். அதே மாதிரி தான் கடைசி அது வந்து பேரல்.
அதில் வந்து பெரிய கன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி எல்லோரும் பெரிய கனுக்கு அட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய கன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மொத்தம் 500 பாயிண்ட்ஸ் எடுத்தால் அங்கேருந்து ஒரு ப்ரைஸ். Okay, thank you so much. Wish you a very happy Diwali. ஹாப்பி தீபாவளி டு. Good afternoon, sir. Hi, good afternoon. Actually, today we are from Media Club and we are just taking some shots for a program, something called type. Can we get your suggestions, like info? Yes. Thank you once again for inviting me to this sales day. I think Muthamil Public School Sales Day. So the entrepreneurship club here is very active. So the last 6 months, I think they visited more than 4 companies and they've started learning how to do business. And today you all are giving them an opportunity to conduct sales, and they learn how to sell products, learn about how to market your products, how to attract customers, maybe even accounts, how to save, how to bring more money, how to manage your accounts. So I'm really happy that Muthamil Public School is taking such very innovative decisions. I'm really happy to see more than 25 children are set up, more than 8 stalls are set up here, and all the stalls are very unique and very dynamic. All the students are participating really well. I'm really happy to see that the school is taking such a wonderful initiative. Thank you so much, sir. I hope that your suggestions or opinion will help us through this year. Thank you so much. Thank you, and I wish all the students here, maybe 6-7 years later, once they finish their studies, tomorrow they'll also become entrepreneurs. They might become a startup company, they might become big business owners. So they'll give back to the society. They'll also do well and give back to the society. So Muthamil Public School is taking a lot of efforts to create, good entrepreneurs and responsible citizens. So I'm very happy that all the students entrepreneurship club, I should thank the president, I should thank all the members of the entrepreneurship club for taking such a good initiative, especially Amaravil Babu sir and Jayanti madam for their initiatives. And I think Manju madam also helping with the accounts team, and the media club team as well is doing a wonderful job covering this event. I'm wishing all of you best, future business owners of India, all the best. Thank you so much, sir. I wish you a very happy Diwali. Thank you, yes, and happy Diwali to each one of you. Thank you once again. Thank you. Hey Simirna, இன்னைக்கு நீ எப்படி என்ஜாய் பண்ண? ஹாய் திஷா, நான் எல்லா ஸ்டால்ஸையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். Hey viewers, I hope that நீங்களும் எங்க கூட சேர்ந்து ரொம்ப ஃபன் பண்ணீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூலில் இப்படி ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கு. Once again, we wish you a very happy Diwali.